வணக்கம் சார். என் பேர் வந்துட்டு முனியப்பா. நாங்கள் வந்துட்டு கிளமங்கலம் ஒன்றியம் இருக்கோட்டை ஊராட்சி பேலாளம் கிராமத்தில் வசித்து வருகிறோம். இந்த ஊரில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார் வந்து அடிக்கடி 4 வருஷமாக வந்துட்டே இருக்குது சார். கரண்ட் வந்து டிபி ஆஃபீஸில் வந்து எதுவுமே ஸ்டெப் எடுக்கிறதில்ல. நாங்கள் தான் வந்துட்டு சொந்தமாக போயிட்டு ஒரு ஆளுக்கிட்ட 1000 ரூபாய் பிச்சை எடுத்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷமாக ரெடி பண்ணிட்டு இருக்குங்க. இந்த வருஷமாக வந்துட்டு நாலாவது நாளாக தண்ணி இல்லை சார். போரில் கூட தண்ணி இல்லை. இங்கே போர் எதுவும் ஆட்டர் பம்பு எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து பள்ளத்தில் எடுத்துன்னு வந்து குடிச்சிட்டு இருக்குங்க. இபி ஆஃபீஸ்காரங்க கேட்டால இன்றைக்கி ரெடி பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எதுவுமே இது இல்லை. நான் திங்கக்கிழமை எடுத்துன்னு வந்து நீங்கள் ஏதாவது காசு ரெடி பண்ணுங்க, ஒரே நாள் எடுத்துன்னு வந்து ரெடி பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் நாங்கள் எடுத்துன்னு போனால ஒரு வாரம் 10 நாள் போயிட்டு வரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் சார். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு நீங்கள் தான் சார் கொடுக்கணும், அரசாங்கம் தான் கொடுக்கணும். நாங்கள் என்ன சார் கரண்ட் பில் கட்டலைன்னா அப்புறமா வந்துட்டு இது ரீடிங் எடுக்கிறோம் வந்துட்டு 8 மாதம் ஆச்சு. ரீடிங் எடுக்கிறதுக்கு வரதில்லை. மீட்ரு வெண்டு போய் காசு கட்டினா வந்துட்டு இப்போ 6 மாதம் 8 மாதம் ஆனாலும் கூட மீட்ரு 2 பேருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குறது இல்லை. இப்படி இருக்குது சார். இது அரசாங்கம் வந்துட்டு எதுவுமே இதாக எடுக்கிறது இல்லைன்னு இது பண்ணுறதுங்க. இப்போ நீங்க வந்து லீடிங் எடுக்காம இருந்தா எப்படி கரண்ட் பில் கட்டுறீங்க? அவங்க ஒரு தோராயமா போயிடுறாங்க சார். அங்கேயே பார்த்துட்டு தோராயமா போயிடுறாங்க. 100 ரூபாய் வருது, 200 ரூபாய் போடுறாங்க, 200 ரூபாய் வருது, 400 ரூபாய் போடுறாங்க. லைட் விட்டுட்டு ஃபோர்மேனும் காசு வாங்கிட்டு பேக்கெட்டில் வச்சுன்னு போயிட்டாங்க. உங்க பேரு? எங்கள் பேர் வந்து பிஎம் முனியப்பா சார். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ வந்துட்டு இப்போ ரெடி பண்ண பார்க்குறீங்க. இல்லைன்னா வந்துட்டு முற்றுகை போராட்டம் எடுத்துருங்க சார். இங்கே வந்து டென்னிகோட்டில் வந்துட்டு